பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை மணந்தற்கு அவர்களுக்குள் ஒரு நிபந்தனை வைத்தார்கள். அதில் ஒரு விதிமுறையை வகுத்து வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அர்ஜுனன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் விதிமுறையை மீறி தங்க திரௌபதி வாழும் இடத்தில் சந்திக்க வேண்டியிருந்தது. அர்ஜுனன் விதிமுறையை மீறியதால் நாடு கடந்து ஒரு வருடம் புண்ணிய யாத்திரை மேற்கொண்டான். ஒரு நாள் அர்ஜுனன் நதிக்கரையில் நீராடி சென்ற போது அங்கே நாகலோக இளவரசி உலுப்பி நீராடிக் கொண்டிருந்தாள். ஒருவரான அர்ஜுனன். தாங்கள் எப்படி இந்த காட்டில் அது தனியாக இந்த கோலத்து? அது உங்களோட குடும்ப வழக்க விதிமுறை துரதிருஷ்டவசமாக நான் மீறிய காரணத்தால் இந்த புண்ணிய யாத்திரை வந்தது. அது சரி, தாங்கள் இந்த நாட்டு இளவரசியா? ஆம் இளவரசர், நான் நாகலோக இளவரசி உலுப்பி. நான் ஒன்று தங்களிடம் கேட்கலாம், ஆனால் தாங்கள் அதை மறுக்காமல் தர வேண்டும். தருவீங்களா இளவரசர்? என்ன இளவரசி? ஏன் தயக்கம்? என்னால் முடிந்தால் இந்த அழகான தேவதைக்காக செய்ய மாட்டேன். கூறுங்கள் இளவரசி. நான் உங்களை திருமணம் செய்ய விருப்பப்படுகின்றேன். நீங்கள் திருமணம் செய்வீர்களா? நாகலோக இளவரசியே, நான் ஏற்கனவே திருமணமானவள். அதனால் என்ன? நான் தங்களின் நாகலோகம் கவர்ந்து செல்ல முடியும். அது எனது விருப்பம் இல்லை. உங்களின் விருப்பத்தினால் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தயவு கூர்ந்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். தேவி, உங்களை திருமணம் செய்வதில் எந்த ஒரு சங்கடமும் இல்லை. ஆனால் என்ன? ஆனால் ஏன் தயக்கம்? தேவி, எனக்கு இந்த புண்ணிய யாத்திரை ஒரு வரம் உள்ளது. அது ஒரு வருட யாத்திரை முடிந்து நான் நாடு திரும்பும் போது இங்கே நடந்த அனைத்து நிகழ்வும் என் நினைவிலிருந்து அழிந்துவிடும். அப்படி இருக்கையில் நான் எப்படி உங்களை... எனக்கு அது கவலை இல்லை. நான் தமிழன் ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும். அது எனக்கு போதும் இளவரசே. நான் தங்களுக்கு ஒரு வரம் தரப்போகிறேன். தாங்கள் நீரில் போர் செய்யும் போதும் நீரின் அடியில் போர் செய்யும் போதும் சரி, தங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் உங்களை காப்பேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகட்டும் இளவரசி, இதே நடக்கட்டும். உலுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் நன்றாக நடந்து முடிந்தது. புண்ணிய யாத்திரையும் முடிவடைந்து நாடு திரும்பினான் அர்ஜுனன். உலுப்பி கருவுற்று சாகுத்திகலா லட்சணம் பொருந்திய ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து அவனுக்கு அரவான் என்று பெயர் சூட்டினான். பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவனாய் வளர்த்தான். ஒருபுறம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருசேத்திர போருக்கான ஆயத்தம் நடைபெறுகிறது. அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல நாடுகளில் படை வீரர்கள், அரசர்கள் தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டு இருக்கையில், எங்க கூறியிருக்கும் அனைத்து போர் வீரர்களுக்கும் ஒன்றை நான் தெரிவிக்கின்றேன். உங்களில் யார் யாரெல்லாம் அதிவேகமாக யுத்தத்தை முடிக்கும் வல்லமை உள்ளவர்களோ அவர்களின் தரப்பில் வந்து சேரலாம். இல்ல, நான் 19 நாட்களில் இந்த குருஷேத்திர யுத்தத்தை முடிப்பேன். நான் இந்த யுத்தத்தை 20 நாட்களில் முடித்து வைப்பேன். மன்னிக்கவும், அவர் அனைவருக்கும் வணக்கம். என்னால் இந்த குருஷேத்திர யுத்தத்தை வெறும் 60 வினாடிகளில் முடித்து தர முடியும். 60 வினாடிகள் எல்லாம் ஏன் எல்லாரும் என்னை பார்த்து ஏழையாக சிரிக்கிறீர்கள்? என் பேச்சு தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வீரனே, யார் நீ? நாங்கள் இங்கே குருஷேத்திர போருக்கு
படைகள் கட்டுகின்றோம். இங்கே வந்த வேடிக்கையாக பேசும் நீ யார்? உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருகின்றது. நான் தென் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் அரவான். நீ எங்கள் பணிகளை நீ முடியாது. நீ விட்டு செல். சற்று புறமருமானே, யாரையும் குறிச்சு பேசாதே. அவன் முகத்தை பார், ஒரு ஒளி தெரிகிறது. இல்லை மாமா, அவன் பாண்டவர் பக்கம் செல்லட்டும். அவர்களுக்கு அவன் தேவைப்படலாம். அண்ணா அவசரம் வேண்டாம் அண்ணா. அருவானை எங்கள் படை தரப்பில் சேர்த்துக் கொள்ளலாம். இல்லவே இல்லை, இங்கிருந்து புறப்படுங்கள். அரவான், எந்த திறமையை கொண்டு இந்த யுத்தத்தில் பங்கு கொள்ள வந்துள்ளாய்? நான் என்னுடைய 3 அம்புகளையும் அவற்றின் வலிமையை கொண்டு வந்தேன். என்னுடைய அஸ்திரங்கள் தெய்வத்தின் அனுமதியுடன் பெற்றவை. அவற்றுக்கு சக்தி மிகவும் அதிகம். உன்னுடைய 3 அஸ்திரங்கள் கொண்டு எப்படி உன்னால் இந்த குருஷேத்திர யுத்தத்தை முடிக்க முடியும்? என்னுடைய அஸ்திரங்கள் முதல் அஸ்திரம் என் பகைவர்களை ஒன்று விடாமல் குறிவைக்கும் திறமை கொண்டது. 2வது அஸ்திரம் குறிவைத்த அனைவரையும் அழிக்கும் திறமை கொண்டது. 3வது அஸ்திரம் என் பக்கம் என் சார்பில் போரிடும் அனைவரையும் இறக்காமல் காக்கும் திறமை கொண்டது. இதை கொன்றே நான் வெறும் 60 வினாடிகளில் இந்த குருஷேத்திர யுத்தத்தை முடித்து தருவேன். தாங்கள் தயவு கொண்டு கவலை கொள்ளாதீர்கள். அரவான், நீ இத்தனை திறமையுடையவன் என்று கூறியுள்ளாய். இதோ இந்த மரத்தில் இருக்கும் அனைத்து இலைகளையும் உன் அஸ்திரம் கொண்டு துளைத்து விடு பாப்போம். அரவானை சோதித்து பார்ப்போம். இன்னொரு ஆச்சரியம், அவன் அம்பு எல்லா இலைகளையும் துளைத்து விட்டது. இறுதியில் என் காதுரை அடியை சுத்துகிறதே. பரந்தாமா, என்னுடைய அம்பு நினைத்த இலக்கை அடையாமல் என்னிடம் திரும்பி வராது. ஒருவேளை உங்கள் பாதத்தின் அடியில் தாங்களே அறியாமல் இம்மரத்தின் இலையை மறைத்து வைத்திருக்கலாம். அப்படியா? எங்கே? ஆமாம், இதோ இங்கே இருக்கிறது. இதோ பரந்தாமா, பார்த்தீர்களா? என்னுடைய அம்பு என்னிடம் திரும்பி வந்து விட்டது. யார் இவன்? இவன் பேச்சில் தைரியம் இருக்குது. இவன் என் போல இருக்கிறானே. வணங்குகிறேன், என்னை ஆசீர்வதியுங்கள். என்ன அர்ச்சனா பார்த்து கொண்டிருக்கிறான்? இவன் வேற யாரும் இல்லை, உனக்கு நாகலோக இளவரசி உலுப்பிக்கும் பிறந்த குழந்தை அரவான். இவன் உன் மூத்த மகன். இவர் உன் போல் பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவன். உன் போல் பலசாலி. மாதவா, இது என்ன சோதனை? இவன் என் மகனா? மகனே அரவான். தந்தையே, உன் அன்னை விட்டு ஏன் இங்கு வந்தான்? அவள் வேதனை அடைவாள். நீ முதலில் இங்கிருந்து செல் மகனே. தந்தையே, அதை பற்றி தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். என் தாயார் என்னிடம் சத்தியம் வாங்கினார். குருஷேத்திர யுத்தத்தில் உன் தந்தைக்கு வெற்றியை ஈட்டிக் கொடு என்றார். வாருங்கள் தந்தையே, நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். வாருங்கள். வந்த வேலை நன்றாக நடக்கின்றது. மாமா, குருஷேத்திர யுத்தத்தை யார் பக்கம் வெற்றி நிச்சயம் என்று மிக துல்லியமாக கணிக்கும் யோடினம் சகாதேவனிடம் கேட்டு அறிந்து வருவோம். வாருங்கள். மருமகனே, நாம் அவன் சகோதரருக்கு தெரியாமல் சென்று பார்த்து வர வேண்டும். சீக்கிரம் வாருங்கள். சகாதேவா, சகாதேவா. வணக்கம் தொழிலரசர், வாருங்கள். நீ என்று எனக்கு யோதிடம் பார்த்து கூற வேண்டும். என் யுத்த பரிகளை வெற்றி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறு சகாதேவா. கொஞ்சம் பொழுது நான் பார்த்து சொல்கிறேன். சகோதரனே, இந்த யுத்தத்தில் வெல்ல வேண்டும் என்றால் வருகின்ற அமாவாசை தேதி அன்று சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருவனை காலி நிமித்துக்கு களவழி கொடுத்தால் உமது வெற்றி உறுதி. மிக்க நன்றி சகாதேவா. சரி, நான் சென்று வருகிறேன். மாமா, சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? மருமகனே, அப்படி பார்த்தால் 3 உள்ளனர். அவர்களில் ஒருவன் அந்த வேடதாரி கிருஷ்ணன், மற்றொருவன் அர்ஜுனன், இன்னும் ஒருவன் இருக்கிறான் மருமகனே. யார் யார் மாமா? அர்ஜுனன் அரவான். கிருஷ்ணன் அர்ஜுனனை களவடியிருப்பது என்பது இயலாத காரியம். ஆனால் அர்ஜுனன் மகன் அரவானிடம் உதவியை நாடலாம். மாமா,
ஆமா, இது மிக சரியான யோசனை. உடனே நேரில் சென்று பார்ப்போம். அரவான், நீ நலம்தானே? எனக்கு ஒரு உதவி செய்வாயா? நான் எனது படையில் உன்னை இணைக்கலாம் என்று இருக்கிறேன். நான் நலன்தான் பெரியப்பா, சொல்லுங்க, நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? சாமுத்திரிக லட்சணம் பொருந்திய நீ எங்க தரப்பில் வருகின்ற அமாவாசை திதியன்று காளி தெய்வத்திற்கு நீ களபலி செய்து கொள்ள வேண்டும். இதை செய்வாயா? பெரியப்பா, களபலி கொள்ள வேண்டுமா? என்னை மன்னியுங்கள், ஆனால் என்னால் இந்த உதவியை செய்ய முடியாது. அரவான், உன்னை விட்டு எனக்கு வேறு ஒருவரும் இல்லை. இந்த உதவி செய்வாயா? அதுவும் அமாவாசை திதியன்று. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்கள் என்னை கேட்கிறீர்களே பெரியப்பா. நான் என்ன செய்வேன் நாராயணன்? அரவான், சரி என்று கூறு மகனே. பெரியப்பா, வரும் அமாவாசை திதி அன்றுதானே? ஆகட்டும், நான் களபலி செய்கிறேன். நான் சென்று வருகிறேன் பெரியப்பா. வெற்றி எனக்கு, வெற்றி எனக்கு. துரியோதனன் அரவானை சந்தித்தது சரியில்லையே, இது நடந்திருக்க கூடாது. சகாதேவா, நீ ஏன் துரியோதனன் உண்மையை உள்ளபடி உரைத்தாய்? அவன் மட்டும் நீ கொடுத்த நாளில் காளி தேவிக்கு களபலி கொடுத்தால் அவனது வெற்றி நிச்சயம் அல்லவா? நீ மணியங்கள் மாதுவா, நான் ஜாத கணக்கு போய் உழைக்க மாட்டேன். அது உங்களுக்கு, அது அநீதி மாதுவா, அது உங்களுக்கு தெரியும். மாதுவா, என்னை இதற்கு என்னதான் பலி? பீமா, சற்று பொறு. இதற்கான வழியை நாம் எல்லோரும் தேடுவோம். நகுலா, நான் உடனே தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கான ஓம சடங்குகளை செய்ய எனக்கு உதவி செய்வாயா? ஸ்ரீ கிருஷ்ணா, ஏதோ அனைத்தையும் உடன் செய்கிறேன். என்ன என்று வாசுதேவன் அர்ப்பணம் செய்கிறார்? இன்று அமாவாசை இல்லையே, நாளைதான் அமாவாசை. இது எப்படி என்று சாத்தியமாகும்? இது என்ன ஆச்சரியம்? ஏன் கிருஷ்ணர் அர்ப்பணம் செய்கிறார்? நாளைதானே அமாவாசை, ஏன் என்று? வணக்கம் சந்திரதேவா, வணக்கம் சூரியதேவா. மாதவா, ஏன் அர்ப்பணம் செய்றீங்க? நாளைதானே அமாவாசை, ஏன் என்று? அதுதானே, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சற்று பொறுங்கள் சூரியதேவா. அமாவாசை என்றால் என்ன? சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சந்திப்பவர் தானே அமாவாசை திதியாகும். இன்று இருவரும் சந்தித்திருப்பீர்கள், ஆகவே இன்றுதான் அமாவாசை திதியாகும். இன்று நான் தர்ப்பணம் செய்வது முறையாகும் என நான் சொல்வது சரிதானே? சரிதான் ஸ்ரீ கிருஷ்ணா. அப்போ நாங்கள் சென்று வருகிறோம். சென்று வாருங்கள். இனியும் சற்று தாமதிக்காமல் அரவானை காளி தேவிக்கு களபலி கொடுக்க சம்மதிக்க வைக்க வேண்டும். கேட்டீர்கள் அனைவரும், துரியோதனன் நாளை அமாவாசை என்று இருக்கின்றான். ஆனால் அமாவாசை திதி இன்று அல்லவா? ஆகவே நாம் துரியோதனுக்கு முன்பே காளி தேவிக்கு சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருவனை காளி தேவிக்கு களபலி கொடுக்க வேண்டும். இப்ப என்ன செய்வது? தாங்கள் சொல்வது சரிதான் புருஷோத்தமா. நான் யாரை களபலி கொடுப்பது? அரவானோ துரியோதனுக்கு வாக்கு கொடுத்து விட்டானோ புருஷோத்தமா. இப்ப இருப்பது பாண்டவர்களே, ஏன் தயக்கம்? சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருவன் நான் இங்கே இருக்கின்றேன். களபலிக்கு நான் தயார். மாதவா, என்ன வார்த்தை கூறினீர்கள்? தாங்கள் களபலி கொள்வதா? நீங்கள் என்று எங்களுக்கு எதிர்காலமே இல்லை. உங்களை பலி கொண்டு கிடைக்கும் வெற்றியை விட உங்களுக்கு தோல்வியே போதும். ஸ்ரீ கிருஷ்ணா, உங்களை சோதிக்காதீர்கள். மாதவா, நீங்கள் இங்கு போர் எதுக்கு? வெற்றி எதுக்கு? அரசு உரிமை எதுக்கு? ஒருவேளை அர்ஜுனனே களபலி? வேண்டாம் கலங்காமா, இதோ நான் இருக்கின்றேன். இன்றுதானே அமாவாசை, நாளை இல்லை அல்லவா? இல்லை அரவா, நீ ஏற்கனவே துரியோதனுக்கு வாக்களித்து விட்டாய். பிறகு எப்படி இது சாத்தியமாகும்? சாத்தியமாகும் பிரபு. நான் துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்த நாளை அமாவாசை திதி என்றுதான் களபலி கொள்வேன் என்று. ஆனால் அமாவாசை இன்று. துரியோதனன் இங்கு இன்று வரவில்லை.
ஆகவே காலம் கடத்தாமல் குறித்த நல்ல நேரம் தவறக்கு முன் நான் களபலி கொள்ள வேண்டும். எப்படி இருப்பினும் எனக்கு இறப்பு நிச்சயம்தான். துரியோதனன் காலம் தாழ்த்தியதால் நான் எனது தந்தையார் பக்கம் களபலி செய்வதற்கு தயார். அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸ்ரீ கிருஷ்ணா, வேண்டாம் மகனே, சற்று யோசிப்போம். அர்ஜுனா, வாருங்கள், இதை பற்றி சற்று நாம் யோசிப்போம். அரவான் சற்று பொருள். ஸ்ரீ கிருஷ்ணா, இந்த குருஷேத்திர போர் பாண்டவர்களுக்கு வெற்றியை ஈட்டி கொடுப்பீங்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிறேன், என்னுடைய நீண்ட ஆசையை தாங்கள் நிறைவேற்றி தருவீங்களா? உனது ஆசைதான் என்ன அரவான்? அதை நான் சரி செய்கிறேன், கூறு. மாதவா, நான் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் இடையிலான குருஷேத்திர போரை பார்க்க வேண்டும் என்பது ஆசை. ஆனால் நானும் சில நாட்களில் களபலியாக போகின்றேன். அப்படி இருக்கிறேன் மாதவா, எப்படி என்னால் இந்த குருஷேத்திர யுத்தத்தை பார்க்க முடியும்? தயவு கூர்ந்து என் கண்கள் உயிரை பெற்று இந்த குருஷேத்திர போரை பார்க்க அருள் கூறுவீங்களா ஸ்ரீ கிருஷ்ணா? மாதவா, இன்னும் ஒரு நிபந்தனை. அது என்ன வீரன் அரவான்? ஸ்ரீ கிருஷ்ணா, நான் மனக்கோலம் காணாதவன். நான் இறப்பதற்கு முன் திருமணம் புரிய வேண்டும் என்பது எனது ஆசை. தாங்கள் தயவு கூர்ந்து இதை நிறைவேற்றி தருவீங்களா மாதவா? அவ்வாறே தருகிறேன், நீ கவலைப்படாதே அரவான். நன்றி ஸ்ரீ கிருஷ்ணா. சென்று வா. அரவானின் இறப்பு ரகசியம் தெரிந்த ஒரு பெண்ணும் அரவானை திருமணம் செய்ய மாட்டார்கள். ஆகவே எனது அவதார லீலையை நான் எடுக்கின்றேன். பார்த்தா கலங்காதே, இது விதியின் விளையாட்டு. இதை கண்டு நீ துவந்து போகாதே, எழுந்திரு. பார்த்தாய் அர்ஜுனா, பாண்டவர்களின் முதல் வெற்றி அடியுத்தம் உன் மூத்த மகன் அரவான். இதை கண்டு நீங்கள் அனைவரும் கர்ப்பம் கொள்ள வேண்டும். அதை விட்டு கவலையை மூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். தர்மம் நிலைக்கட்டும், அதர்மம் அழியட்டும். போருக்கு புறப்படுங்கள். இறுதியில் அரவான் கிருஷ்ணனிடம் கேட்ட மாதிரி அரவானின் கண்கள் உயிர் பெற்று குருஷேத்திர யுத்த களத்தில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் அவன் தலை வைக்கப்பட்டது. அவன் கண்கள் பாண்டவர்களின் வெற்றியை கண்டு மகிழ்ந்தன. இறுதியில் விண்ணுலகம் சென்றான் அரவான். 60 வினாடிகளில் குருஷேத்திர போரை முடித்து வெற்றியை தரும் திறமை இருந்தது. போரிடாமலே பாண்டவர்களின் வெற்றிக்காய் முதல் களப்படியிட்ட வரலாற்றில் மறைக்கப்பட்ட மாவீரன் இந்த வீர அரவான்.